நம்மை கைவிட மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியையின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, வசனத்துக்காக கர்த்தரை ஸ்துதிக்கிறோம். வசனத்தை ஆண்டவரே எங்களோடும் வந்திருக்கிற தெய்வ மக்களோடும் வீடுகளிலே ஆங்காங்கே இருந்து கேட்கிற தெய்வ மக்களோடும் ஆண்டு இடைப்பட்டு பேசும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே முதல் முறையாய் வந்திருந்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக, தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக, மனுஷனுடைய பாவங்களை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவராக, சிலுவை சுமந்தவராக அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் 33 வருஷம் மனிதனோடு கூட அவர் நெருங்கி பழகி ஜீவித்தவராய் காணப்பட்டார். அதுக்கப்புறமாக 3 வருஷம் ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷம் கம்மிமா கவனிங்கள், அந்த 3 வருஷம் முடிவிலே கைத்தொடு, அந்த 3 வருஷம் முடிவிலே பிதாவின் சித்தம் நிறைவேற்றும்படியாக கல்வாரி சிலுவையிலே பாவியில் கையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அடித்தார்கள், கொண்டார்கள், அவரை ஒரு புதிய கல்லறை கொண்டு அடக்கம் பண்ணினார்கள். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். எழும்பின பிற்பாடு 40 நாள் உயிரோடு எழும்பின பிற்பாடு 40 நாள் இந்த பூமியிலே தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரையே சார்ந்திருந்த மக்களுக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்தினார். முடித்தார், பரலோகம் போய்விட்டார். போன உடனே 2 தூதர்கள் பக்கத்தில் நின்னாங்க. கவனிங்க, கலிலேய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. வானத்தை மேல போயிட்டாரே அப்படின்னு அங்கலாய்ப்பா பாக்குறாங்க. அது சொல்லிட்டு தான் போறார், சொல்லாம போல, சொல்லிட்டு போறார். தெளிவா காரியங்களை சொல்லி முடிச்சுட்டு போறார். அப்ப மேல பார்க்காண்டா, அடுத்த கட்ட வேலை என்ன செய்யணும். ஒரு ஆளு சாவதுக்கு முன்னால என்னனாலும் கொடுக்கலாம், வைக்கலாம். செத்த பிற்பாடு சடன்லியா எழுப்பிடணும். அதுக்கப்புறம் இருக்கிறத பலப்படுத்தணும். செத்தவருக்கா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா இருக்கிற புள்ள, உடைமைகள், பணம், வச்சிருக்க காரியங்கள் எல்லாம் தெரிஞ்ச முடியாது, சரிப்படுத்த முடியாது. ஆமா. ஆனா நம்மள என்ன தெரியுமா, உயிரோடு இருக்கும் வரையிலும் பார்க்க மாட்டோம். செத்த பிற்பாடு கூட்டிட்டு போறோம் சொல்லிட்டு வெளிநடுவா பூ அள்ளி போட்டு போவான். ஆமா. அது எதுக்குன்னு கேட்டா பின்தங்கி வருவர்களுக்கு வழி காமிக்கும் அப்படின்னு. அது கூட அவருக்காக போடல. அது பரவாயில்ல, அது நல்லதுதான், கவனித்து கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் மேல போயிட்டார். போக சொல்லிட்டு போறார், நான் போவேன், உங்களுக்கான ஒரு தேட்ட வேலை செய்வேன், அனுப்புவேன்னு சொல்லு. ஆனா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி தூதர்கள் சொன்னார்கள், கலிலேய மனுஷரை, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு வானவர். என்ன வானவர் சொல்லுங்க? இயேசு வானவர். இயேசு வானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். நல்லா கவனிச்சுக்காங்க, அப்படியே திரும்பி வருவார். 2000 ஆண்டு காலமா இயேசு வருவார் 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 என்று விசுவாசத்தோடு போயிட்டாங்க. விசுவாசத்தோடு அவங்க வாழ்க்கையை முடிச்சு போயிட்டாங்க. இப்ப நாம் இருக்கிறோம், இயேசு வருவார் என்று போதிக்கிறோம். ஒருவேளை அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவர் நீடிய பொறுமையோட இருந்தா நாங்களும் போதிக்கிறோம், என்ன செய்வோம், போயிடுவோம். அடுத்த சந்ததி வரும், அவளை என்ன செய்வார்கள்? இயேசு வருவார். எப்படி வருவார் சொல்லுங்க? சீக்கிரமாய் வருவார் தான் பிரசங்கம் பண்ணுவான்.
ஏதோ வருவார் அப்படி போல சொல்ல மாட்டான். அதை சொல்றோம். எலியா அது சொன்னாரு, ஒருவேளை அலுவலகமா போயிருக்கலாம், தூங்குறாலும் தூங்கலாம் அப்படின்னு கேள்வி பண்ணாரு. அப்படிலாம் ஏசு கிறிஸ்து இல்ல. அவர் ரெண்டே ரெண்டு காரியத்துக்காக தான் பொறுமையா இருக்கிறார். ஒண்ணு, ஆயத்தப்பட்டு இருக்கிறார், பிதா சொல்லும் வரையிலும் எனக்கு உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இரண்டாவது, இது பூமியில பலர் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு நீடிய பொறுமை உள்ளவராக அவர் இருக்கிறார். இந்த ரெண்டு காரணத்துக்காக மட்டும்தான் அப்படி வரும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனா மற்ற எல்லாம் நடந்துட்டு ஏறக்குறைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாயிற்று. கவனிக்க, இதோ வருகிறேன். ஆனா இந்த வருகிறேன் என்று சொல்லப்பட்ட தம்பி கவனி, இந்த மாதிரி கவனி, விசுவாசிகள் கவனிங்க. இந்த வருகிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த அதிகாரத்துல 3 முறை சொல்றார். 3 முறை சொல்றார். நல்லா கவனிச்சாரு. எப்பொழுதுமே 2 முறை தான் சொல்லுவார், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லி. ஆனா இந்த இடத்துல 3 முறை சொல்றார். அப்படின்னா ரொம்ப அவசரமாயிட்டு அர்த்தம். நல்லா கவனிச்சாங்க. எப்படியும் வாழலாம், எப்படியும் போலாம், எப்படியும் ஜீவிக்கலாம், அவன் இப்படி வாழ்றானே, இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறானே, அதை பார்க்காதாங்க. நாம் பரலோகமானோம், அதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பார்க்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். கவனமாக நீங்கள் கையாளும்படி கேட்கிறேன். கர்த்தர் சோதரர் வாசிக்கலாம். 22:7 வாசிப்போம். 22:7. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். கவனிங்க கவனிங்க கவனிங்க. தம்பி கவனி, ஜோசா கவனி, கவனிங்கள். தம்பி கவனி, கீதம்மா மூத்தம் கவனி, கையை கிளை போடு, கவனி. உடைய எதிர்காலம் இப்பமே சொல்லிடுவேன் நான், ஜோசியமெல்லாம் கிடையாது. அதனால கொஞ்சம் கவனமா இரு. இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் கவனமா இரு, முக்கியம். கவனிங்க. ஆண்டு சொல்ற இங்க சொல்லுங்க, யாருக்காய் வாராருன்னா ஆத்துல குளத்துல வீட்டுல தூங்கிட்டு இருக்கவனுக்காய் வரல, என் வசனத்தை கை கொள்ளுறவனுக்காய் வார. யாருக்காய் வருகிறார்? வசனத்தை கை கொள்ளுறவனுக்காய் வருகிறார். முதல் பகுதி. இரண்டாவது பகுதி என்ன பகுதினா, கிரியை செய்யறவனுக்காய் வருகிறார். யாருக்காய் வருகிறார்? அந்த ஏற்கனவே நம்ம 22:12 அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கிரியை செய்யறவனுக்காய் வருகிறார். மூன்றாவது யாருக்காய் வருகிறார்? வாசிங்கள். 20 வசனத்தை வாசிங்கள். 20 வசனம். கவனிங்க. மூணாவது யாருக்கு வருகிறார்னா, கவனிங்க, ரெடியா இருந்துட்டு ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாருங்கள் சொல்லுகிற வாய்தரும் சொல்லுகிறவனுக்காய் வாரான். சிம்பிளா சொல்லிட்டேன். நீங்க ஏற்கனவே ஒரு பெரிய கன்வென்ஷன்ல செய்தி கேட்டு செவி அடைச்சுமே உட்கார்ந்துருக்கீங்க. ஏகப்பட்ட திருப்தி பலருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல, கவனிச்சு கொள்ளுங்க. வருகிறேன் சொல்லுகிறார். இப்போ சொன்ன திரும்பி சொல்றேன். ஏற்கனவே நம்ம பகல்ல ஆராதனை நடத்தி செய்தி கேட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் சோதரம். அதனால நீங்க கவனிச்சுக்காங்க. கவனிங்க. முதலாவது வசனத்தை கை கொள்வதற்காக வருகிறார். இரண்டாவது கிரியை செய்யறவனுக்காய் வருகிறார். மூன்றாவது ஆயத்தமாகி ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று வாயை திறந்து இதய மூலமாய் சொல்லுகிறவனுக்காய் இயேசு வருகிறார். அல்லேலூயா. மீதி யாருக்கும் வரல, மீதி யாருக்கும் வரல. ஏன்னா இந்த வெளிப்படுத்த விசேஷ 22ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். அதனால வருகிறார். நீங்க இதுக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்க இதுக்கு ஆயத்தம் தானே? கவனிச்சுக்காங்க. கர்த்தர் சோதரம். நான் உங்களுக்கு சீக்கிரமா 1 2 3 பேருக்கு 4 பேர் இருக்கீங்க. 4 பேருக்கு நான் சீக்கிரமா ஞானஸ்நானம் கொடுக்கணும். கர்த்தர் சோதரம். நான் நீங்க ரெடின்னு சொல்லியாச்சுன்னா தண்ணி நிரப்ப சொல்லிடலாம். கர்த்தர் சோதரம். பிரச்சனையே இல்லை. புட்டு தராண்டா ஒண்ணு தராண்டா கர்த்தர் சோதரம். நீங்க உடனே வந்து ஞானஸ்நானம் பெற்றுட்டு நீங்க போயிடலாம். கர்த்தர் சோதரம். கவனிங்க, ரொம்ப முக்கியம். நான் இப்ப சொல்ல போற வார்த்தை என்னன்னா,
இந்த இயேசு கிறிஸ்து யாருடைய சத்தத்துக்காய் காத்திருக்காருன்னா, பிதா சொல்லணும், அப்பதான் வருவார். அப்போ பிதாவுடைய வார்த்தைக்காக அவர் பொறுமையாய் காத்திருக்கிறார். குமாரனை இறங்கி போறோம் அப்படின்னு சொல்லணும், சொல்வதற்காக ஆண்டவர் மிகுந்த பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆனா வரும்போது நானும் நீங்களும் இயேசுவோடு கூட செல்வோமா என்பது நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, அவன் அவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறவராக அவர் வருகிறார். அவர் வரும்போது நல்ல கவனிச்சாங்க, நீங்க என்ன கிரியை செய்தீர்களோ, திரும்ப சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். நான் சொல்லாமல் போக முடியாது, சொல்லிட்டு தான் போகணும். இனிமேல் நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு ஒவ்வொருல போய் முட்டை போடவோ கிடா வெட்டவோ கூடவே கூடாது. ஏன்னா நான் சொல்லலைன்னா என்னோட ஆண்டவர் கேட்பார். அதனாலதான் நான் சொல்றேன். நான் சொல்ல பயபக்தியா சொல்றேன். ரொம்ப நேரம் அழுதுட்டு வந்து நான் சொல்றேன், ஆண்டவரை சொல்ல போறேன், யாருடைய உள்ளமும் துக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருகிறேன். அவர்களுக்கு விவரம் தெரியாது, வழி தெரியாது. தெரிந்த நானும் நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும். அது தப்பு, அது தவறு, அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். நடந்து முடிஞ்சிட்டு இனி அதை பற்றி பிரச்சனை பண்ணாண்டா, இனி நடக்காதபடி பாதுகாக்கணும். அது என் மேல் விழுந்த கடமை, உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாங்க, அந்த எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பாலம் உடைச்சிட்டு இருக்காங்க, எங்கேயோ பார்த்தேன். இன்னும் உடைக்கல, ஆனா மாட்டு போய் போட்டான். அந்த அந்த பாலம் உடைக்க முன்னால அந்த போர்டு எழுதி வச்சுட்டான், அந்த பக்கம் இந்த பக்கம். பாலம் பழுதடைந்திருக்கிறது, வாகனம் செல்வதற்கு மாற்று பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வழியிலே போங்கல் போட்டான். நானும் ஜோசா தான் போயிட்டு வந்தேன். எங்கேயோ ஒரு இடத்துல நெருக்கடியான இடம், அதை புதுப்பிச்சு காரியம் செஞ்சுட்டு வராங்க. என்னை மறந்துட்டு. ஆனா கவனிங்க, அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்கு, போர்டு போட்டுக்கிறாங்க. இப்போ நல்ல கவனிங்க, இன்னைக்கு நான் வந்து சிம்பிளா சுருக்கமா ஆனா கொஞ்சம் அழுத்தமா சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கிறது. அவன் அவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. யார் யாருக்கெல்லாம் கிரியைக்கு பலன் உண்டு என்பதை குறித்த காரியத்தை நான் முதலாவது உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கவனிங்க, இவனுக்கும் ஆண்டவர் பலன் கொடுப்பார். இங்க பாருங்க, யாரு கவனி, அவனை கீழே விடு. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வச்சிருந்த முடியும், பயப்படாத, அவனை கீழே விடு. விடு அகத்திர சோத்து சொல்லலையா? கவனியா, இது ரொம்ப நல்லது. கவனிங்க, அந்த வருஷம் திரும்ப வாசிங்க. கவனி, இந்த சர்ச்சில் வந்து தென்மையா கவனி, சேர்மா கவனி, தம்பி கவனி, கீதமா ரெண்டாம் கவனி. அநியாயம் செய்யறவன் ஆண்டு அடிக்கல மாட்டார். இந்த சர்ச்சில் இன்னைக்கு தான் பாஸ்டர் அடிச்சிருக்காரு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஆமா, அவருக்கு இன்னைக்கு அவர் கட்டும் கோபம் வந்துச்சு. அது வர வேண்டியதுதான். இதான் வீட்டுல வேலைக்கா மாத்தினா அது கொடுக்க வேண்டியது கடன் தான். அது சோதரம். அவரு தேவ சமூகத்தில் நெருக்கமா இருக்கார், அதனாலதான் அடி விழுந்துச்சு. அது சோதரம். ரொம்ப தூரமா இருந்தா அந்த அளவுக்கு அடிக்க மாட்டேன், அவ்வளவுதான். சரி, இருக்கட்டும். நல்ல தமிழ் காணி, அநியாயம் செய்தா அவனுக்கு பலன் உண்டு. இது சின்ன பிள்ளைகள் பாவம், இது தெரியாது. இது அங்க ஓடு, இங்க ஓடு, அங்க ஓடு, இங்க ஓடு, இங்க ஓடு, அங்க ஓடும், காரியம் செய்யும், இது தெரியாது. இது 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 பாவம். ஆனா இங்க பாருங்க, 10 வயசுக்கு மேல ஒரு அநியாயம் செஞ்சா பரலோகம் சும்மா விடாது. 10 வயசுக்கு கீழே இருந்தா பிரச்சனை இல்லை. உனக்கு எத்தனை படிக்க? 10 வயசு தாண்டிட்டு 9 ஏறக்குறைய வந்துட்டு 10 வயசு நீ இன்னும் அநியாயம் பண்ணா பொறுக்க முடியாது. அவன் சின்ன பையன், யாரு? கை சூம்பி.
அதுதான் அவன் சின்ன பையன், அவன் பண்ண அநியாயத்தை ஆண்டு பொறுத்துக்கிடுவான். சின்ன பையன் விவரம் தெரியாது, அவனு பொறுத்துக்கிடுவான். ஆனா அதே நேரத்துல நல்லா கவனிங்க, அதே நேரத்துல அநியாயம் செய்தா தப்பெல்லாம் மட்டும் நினைச்சிடாங்க, தப்பவே முடியாது. என்ன முடியாது சொல்லுங்க? தப்பவே முடியாது. அப்ப யாருக்கு ஆன பிரதிபலனை கொடுப்பாருன்னா ஃபர்ஸ்ட் வெல்கர் அநியாயம் செய்கிறவன். அடுத்தது ஆண்ட விடுதலை கொடுத்தார். அநியாயம் செய்கிறையா, இன்னும் அநியாயம் செய், பல்ல கடிச்சிட்டே இருப்பேன், அநியாயம் செய், இன்னும் அநியாயம் செய் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். நான் சொல்லுங்க என்ன அவனுக்கு அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அசுத்தமாகட்டும். சொல்லலேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரம். அசுத்தமாகட்டும். அப்ப அவனுக்கு பலன் உண்டு. அடுத்தது நீதி உள்ளவன் இனி என்ன செய்யட்டும், நீதி செய்யட்டும் அப்படிங்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும். அடுத்தது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்த ஆகட்டும் என்று ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்க கவனிங்க, இங்க நீதி பரிசுத்தம் இந்த ரெண்டும் பரலோகம் போவதற்கு மிக முக்கியமான ஒரு குணம், சிறந்த குணம், சிறப்பான ஒன்று. உங்க வாழ்க்கையில இந்த ரெண்டும் நீங்க கர்த்தரிடத்துல எப்படியாயும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பெற்ற ஆண்டுடைய பிள்ளைகள் நல்ல கவனிங்கள், யாருக்கு ஆண்டவர் பலன் தருகிறார்? மூணாவது ரூத் 2:12. ரூத் 2:12 சீக்கிரமா வாசிங்க. ரூத் 2:12. கவனிங்க, இந்த வந்து போய் கவனிங்க, கவனிங்க. இஸ்ரவேலின் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னால் அவளுக்கு அடைக்கலம் இருந்துச்சு. எங்க? மோவாப்புல. அப்பா அம்மா அவங்க குடும்பத்தார் வணங்கின தெய்வம் இருந்துச்சு. அந்த தெய்வத்தை, அந்த குடும்பத்தை, அவங்களுடைய பல காரியங்களை விட்டுட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டை எனக்கு போதும், இதுதான் எனக்கு கடைசி ஒரு அடைக்கலம் அப்படின்னு அதை மட்டும் நம்பி வந்த அவளுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். பிள்ளைகள் கவனிங்க, அப்பா வணங்குற தெய்வம் வேணும், அம்மா வணங்குற தெய்வம் வேணும் அப்படின்னு பொறுப்பு இல்லை. அப்பா வணங்குற தெய்வம் சரியில்லைன்னு தெரிஞ்சாச்சு, அதை மனதளவுல விட்டுறணும். அதுக்கு அப்பா எதுக்காண்டா? அப்பா இந்த வழியில வருவதற்காக பொறுமையோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே என் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கணும். ஆனா இருதயத்துல தெளிவான சிந்தையோடு அவருடைய அடைக்கலம் போதும் என்று உறுதியா இருந்துட்டா ஒரு காரியம் வரும், ஒரு காரியம் வரும். நிறைவான பலன் கிடைப்பதாக. அவளுக்கு பூமியில 5 நிறைவான பலன் இருந்து, 5 நிறைவான பலன் இருந்து. அந்த 5 சொல்லிட்டு போக முடியாது, கவனிச்சுக்காங்க. அது ஒரே ஒரு காரியம் சொல்லு, ஒரே ஒரு காரியம் சொல்லு. அவளுக்கு துணை இல்லாம இருந்தது. தேவன் அவளுக்கு ஏற்ற துணையை கட்டளையிட்டார். சரி, அதை விட்டுறது. மீதி 4 அப்புறம் பிள்ளைகள் இருந்தது, இடம், வசதி, செல்வங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனா கவனிங்க, மத்திய சுவிசேஷம் எழுதும் பொழுது கவனிங்க, ஈசாவுடைய குடும்பத்துக்குள்ளே வரும் பொழுது ரூத்தை கர்த்தர் கொண்டு வரார். ரூத்தில் போவாசத்துல பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வயசான ஆளை ஆண்டவர் சுட்டி காட்டுறார். அப்போ இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு பட்டியலிலே ரூத்தை பரலோக வரிசையிலே கொண்டு வந்துட்டார். செத்த வரிசையில இல்ல, பெற்ற வரிசையிலே. ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா இவனை பெற்றா இவன் மரித்தான் அப்படின்னு வரும். ஆனா லூக் அந்த மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வந்தாச்சுன்னா இவனை பெற்றா
அப்படிதான் வரும். மரித்தான்னு சொல்லி வராது. அப்போ உயிரோடு எழுப்பின லிஸ்ட்ல கர்த்தர் ரூத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க, பெண்கள் யூத குலத்துல முன்மொழிய மாட்டாங்க. இந்த முஸ்லீம் பெண்களை சர்ச்சுகள் அந்த அவங்க மசூதியில் விட மாட்டான், விட மாட்டான். பெண்களுக்குன்னு ஒரு மசூதி இருக்கு, அங்கதான் அவங்க போகணும். பெரிய பெரிய குருமார்கள் நீங்க கவனிங்க, இந்த என்னமோ ஒரு பயணம்னு போவாங்க, எந்த ஊருக்கு, மெக்கா, மெக்கா. அங்க பொம்பளைகள் போக முடியாது, பிள்ளைகள் போக முடியாது. போறதுல யாரும் போகணும், ஆண்கள் தான் போகணும். அவன் ரொம்ப தெளிவா வச்சிருக்கான், இதுவரையிலும் உள்ள அனுமதி கிடையாது இவங்களுக்கு. அப்படிப்பட்ட கருத்து உள்ளவர்கள் தான் யூதர்கள். அந்த நிருபத்தை எழுதுறத மத்தேயு, அவன் ஒரு ஒரிஜினல் யூதன். ஆனா எழுதும் பொழுது 4 பெண்ணை உள்ள வச்சிருக்கான். சரித்திரத்திலே இதுவரை கிடையாது. நல்லா கவனிச்சாங்க, நீங்க நாளாகமத்தை படிச்சு பாருங்க, 3 பதிவு இருக்குது. என்னாவது படித்து பாருங்க, 3 பதிவு இருக்கு. அப்புறம் எஸ்ரா படித்து பாருங்க, பதிவு இருக்கு. ஒரு பெண் வராது, ஒரு பெண் வராது. அசந்து மறந்தலாம் இல்ல, ஆண்டவரே சொன்னா கூட கழிச்சிருவான். ஆனா புதிய ஏற்பாட்டுல கழிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னால ஒருவனை வாய ஆண்டவர் செய்யிட்டாரு, மூடிட்டார். 623 சட்டத்தையும் அந்த சகேரியா வாயோடு சேர்ந்து தவறு மூடிட்டார். இன்னும் கிருபையும் தவிர ஒண்ணு நினைச்ச கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி மூடிட்டார். ரைட், அது பின்னால என்னன்னா ஆண்டவர் செய்த வேலை என்னன்னா, இந்த பெண்ணை பரலோகராஜ்யத்திலே மேன்மையான பலனை கொடுக்கிற பட்டியலில் இந்த ரூத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதனால நம்ம அந்த காரியங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு காரியங்களை நீங்க செய்ய முன் வரும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அப்ப யாருக்கு தேவன் பலன் அளிக்கிறார்? இஸ்ரவேலின் செட்டைக்கு அடைக்கலமாய் வந்த, அப்படின்னா பழைய காரியம் வேண்டாம் என்று விட்ட, ஒதுக்கின, தள்ளின, இருதயத்துல செயல்பாட்டுல கரெக்டான ரூத்துக்கு நிறைவான பலனை பூமியில் 5 கட்டளையிட்டார், பரலோகத்திலே 1 கட்டளையிட்டார். சரி, அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் நிறைவான பலனை தந்தருள்வார் என்று நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம். 2வது யாருக்கு பலன் தருவார்னா, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. சரி, இந்த 6ஆவதுல வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கவனிச்சாங்க. 21 நாள் உபவாச ஜெபம் அவனு போடுபட்டவனுக்கு பலம் கிடையாது, அது பூமியில கொடுத்துருவாங்க. பரலோகத்துல சொல்லுங்க, கிடையாது. ஏன்னா இங்கே போடப்பட்டாச்சு, நான் உபவாசம் இருக்கிறேன், நான் பெரிய ஆளு, என்னை பாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தொலைது பலன் கிடைச்சிடும், பூமியில கொடுத்துருவாங்க. ஆனா அந்த ரங்கத்தில் யார்ட்டையும் சொல்லாம, அதுக்காக வீட்டுக்கார மனைவி தெரியாம இருக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு அவன் இறைச்சி கோழி வச்சு சமைச்சிட்டுப்பா, பொறிப்பா, மூக்கு தொடங்கி திங்கொண்டி வந்துடும், அப்புறம் வயிற்று வலி வரும், அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் அது வேண்டாம், மறுபடியும் சொல்லணும், சொல்லி அம்மா நான் உபவாசம் இருக்க போறேன், நீ எந்த வேலையெல்லாம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து காரியங்கள் செய்து போகணும். அடுத்த கவனிக்க, இன்னும் அதையும் திரும்ப சொல்லுது, வயசாக 20 நாள் இருங்க. ஆனால் சாயங்காலம் போல சாப்பிட்டுட்டு இருங்க, 3 வேளையும் சாப்பிடாம இருக்கா. ஏன்னா உங்களை நம்பி ஒரு மனைவி இருக்கா, 4-5 பிள்ளைகள் இருக்கு,
தேவ சபை இருக்கு, உங்களை நம்பி கர்த்தர் இருக்கிறார். அதனால நீங்க மிகுந்த ஞானத்தோடு காரியங்களை செய்யணும். அப்ப நீங்க அந்தரங்கத்தில் ஜெபம் பண்றவனுக்கு பலன் சுத்தமா கொடுக்கும், பலன் கொண்டு. நீங்க ஜெபம் பண்றீங்களா அந்தரங்கத்துல, உங்களுக்கு பலன் உண்டு, நிச்சயம் பலன் உண்டு. நீங்க ஜெபம் பண்ணலையா, அதுக்கும் பலன் உண்டு. நீ ஜெபம் பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கும் பலனை ஆண்டவர் செய்வாரு, கிளியரா கொடுத்துருவார். அல்லேலூயா, அது சோதரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வறுமை தாண்டவம் ஆடிடும், கடன் சரியா பில் போட முடியல, மோட்டை தொட்டுரும். மோட்டை தொட்டுறோம்னா இந்த ஊரே எல்லாரும் தெரிஞ்சிடும் இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த பழைய காலத்து, அதாவது என்ன சொல்லுவாங்க, பேர் என்ன, மோர் கடன் மோட்டை தொடுமா என்னமோ சொல்லுவாங்க, அது பழமொழி. சரி இருக்கட்டும், சொன்ன சமயம் போயிடும். மோட்டை தொட்டுரும், அப்படியே மோர் தொட்டு மேலே அந்த அப்போ உள்ள ஓடு அப்படியே தூக்கிட்டு மேலே போயிடும். மேலே பார்த்துரும், ஆஹா கடன் கொடி பறக்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அப்போ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும். அது காரணம் என்ன? இல்ல, குட், அந்தரங்க ஜெபம் இல்ல. அந்தரங்க ஜெபம் இருந்தா எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் மனதை கவனிச்சுக்கா, கூடிய சீக்கிரத்துல அந்த தீர்ப்பதற்கு உன் கையின் பலனை ஆசீர்வதி தருவார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். உன்னுடைய பலன் நல்ல கவனிச்சாங்க, உன்னுடைய பலன், உன்னுடைய பலன். வட்டிக்கு போக கூடாது. வட்டிக்கு போனாலே எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். சரி, ஒத்துக்கவே மாட்டான். என்ன சொன்னாலும் நான் யாரு அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நடக்கவே நடக்காது. அப்படின்னா நீங்க கேட்கலாம், ரசிக்கிறவங்க கடன் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்கு, நான் சொல்லுறேன் இருக்கு, ஆனா நான் வீணா செலவழிக்கல. எனக்குன்னு எங்க அண்ணாள்கிட்ட வேஸ்டின் ஜிப்பா எடுத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு போட்டிருக்க ஜிப்பா வேஸ்ட் எல்லாம் யாரோ ஒரு ஆளு எடுத்து தருவார். நேற்று ஒரு ஆளு போன் பண்ண, வசனம் சொல்லிட்டே இருந்தேன், பாஸ்டர் உங்க ஜிப்பா எவ்வளவு, வேட்டி எவ்வளவுன்னு கேட்டார். அவன் என்ன, ஜிப்பா 3 மீட்டர், வேட்டி 2 மீட்டர் அப்படின்னு, எடுத்துட்டு வாரேன் அப்படின்ட்டார். சொல்லு, புரியுதா? ஏர்ல அனவசமா செலவு இல்லை. இவன் இந்த சர்ச்சை சோடிச்சிருக்கலாம், நாகரிகம் செய்யல. இருக்குது போ, ஒரு தேவன் ஆராதிக்க வேணும், மழை வராம வெயில் வராம பாதுகாக்க ஒரு இடம் வேணும், அது போதும். வீணான ஆடம்பரங்களை செலவழிக்கல. ஆனா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நானும் இனி சேர்த்தா கடன் என்பது எங்கேயோ ஒரு பக்கம் ஓட்டல், சின்ன ஓட்டல், பெரிய ஓட்டல் இருக்கு. அதை ஆண்டு அடைக்க மாட்டார், நாம் தான் அடைக்கணும். எப்படி அடைக்கணும்? இன்னென்ன காரியத்துல, இன்னென்ன விஷயத்துல நீ தந்த பணத்துல ஆடம்பரமா செலவழிச்ச, ஆடம்பரமா போறேன். எங்களுக்கு என்ன சொல்லுவது? எங்க வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் எடுத்து வச்சு 2 நாள் ஓடிச்சு, அப்புறம் ஓடல. ஏன் ஓடல? புதுசா தான் இருக்கு, ஓடல. எங்க அடிக்கடி யோசனை தருவான், வித்துருவோமாப்பா அப்படின்பான். சும்மா தானே இருக்கு, வித்துருவோமான்னு கேட்பான். சரி வாங்கியாச்சு இருக்கட்டும்டா, இடத்த எடுத்தீங்களா இருக்கு அப்படிங்களா. அந்த ஒண்ணுதான் என் பார்வைக்கு எக்ஸ்ட்ரா வந்த பொருள். நாங்க வாங்கின எல்லா பொருளும் அப்பப்போ தேவைக்கு தான் வாங்குறோம், காரியங்கள் செய்கிறோம். தயவுசெய்து கவனிங்க, நீங்க அந்த தேவன் தந்த பணத்தை ஆடம்பரமா செலவழிச்சிருந்தா, அல்லது தேவன் விரும்பாத செலவு செலுத்திருந்தா, நீ ஆண்டவர்கிட்ட அழணும், ஆண்டவரை செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்காரு, இனி சொல்லுங்க, செய்ய மாட்டேன். குட், தீர்மானம் எடுக்கணும். 3வது, ஆஸ்பத்திரிக்கு நிறைய பணம் போச்சுன்னா எங்கேயோ ஒரு தவறு இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னுடைய லிஸ்ட்ல ஆஸ்பத்திரி செலவு அப்படின்னு எழுதிட்டு வரேன். யார் யாரும் பேர் போட்டு எழுதுறேன்.
இல்லைங்களா? அதுல வந்து ஜான் ஆபிரகாம் வந்து அதுல இருக்க மாட்டார். அவருக்கு ஆச்சரிய செலவே கிடையாது. அதுல அதுல அது அவரு கிருபை பெற்ற மனுஷன். ஆனா ஆடம்பர செலவு பறித்து தட்டி போகுது ஏகப்பட்டு இருக்கு. இதுக்கு அது ஈக்குவல் தாண்டி சேர்ந்து போயிடுது. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். அப்ப இந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஒரே ஒரே வேலை, ஒரே வேலை, ஒரே வேலை. என்ன செய்யணும்னா, ஒரு நாளைக்கு ஆண்டு சமூகத்தில் போய் உட்கார்ந்து யார்ட்டையும் சொல்லாம, செல்பான பிள்ளைகளை கையில் கொடுக்காம எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு, தம்பிக்கான ஒழிச்சிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் பாட்டை பாடி வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் என்னென்ன அறிக்கை செய்யணுமோ அறிக்கை செய்து விட்டா, நான் சொல்றேன், சவாலா சொல்றேன், உனக்கு எத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும், வீண் செலவு போய்கிட்டு இருந்தாலும், அதை ஸ்டாப் பண்ண கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவ மனுஷி, அந்த அம்மாவுக்கு அந்த 12 வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல பெரும்பாடு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அவங்க ஆண்டவரத்துல விழுந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அதோடு அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுங்க வரல. 2வது மூலமல வியாதி, அதனால கஷ்டப்பாடு பட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இது போல எத்தனை சொல்லலாம். நான் கேட்கிறேன், ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனங்களை, சோர்வுகளை, தவறுகளை, பிழைகளை மாற்றி ஒரு மேன்மையான இடத்துக்கு அது கொண்டு வரும். அது அந்தரங்க ஜெபம். அல்லேலூயா. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். இங்க வந்து காணுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு இடம். நீயோ சொல்லுங்க, உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷனுக்கு காணப்படவே கூடாது. அதுக்காக வீட்டு மனைவி தெரியும், பிள்ளைகள் தெரியும். அடுத்தது அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு எப்படி இருக்கணும்? தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு, சோப்பாடு கழுவு. நல்ல கவனம். நான் வந்து இது ஜெபம் பண்ணி முடிச்சு பாடு சொல்றேன். நான் டோனாவில் இருந்த காலத்துல உபவாசம் பண்ணிருக்கேன். 3 வேளையும் சாப்பிடாம, தம்பி ராசா 3 வேளையும் சாப்பிடாம தண்ணி குடிச்சு வெண்ணி குடிச்சு இருந்திருக்கேன். 3 வேளையும் சாப்பிடுறது. அப்போ தாடி வளர்த்துருந்தேன். என்ன வளர்த்துருந்தேன்? தாடி பெருசாயிட்டு, சிங்கு தாடி மாதிரி இப்பமெல்லாம் இருக்கு. அது பார்க்க அழகா இருக்கும், சேவ் பண்ணாமலே அழகா இருக்கும். இப்ப ஜோசுவா ஜான் எல்லாம் சேவ் பண்ணி அழகுபடுத்துறாங்க. ஆனா எனக்கு நேச்சர் அழகா இருக்கும், இல்லைங்களா? ஆமா, கத்திர சோத்திரம். கட்டபொம்மை வைராக்கிற மாதிரி கரெக்டா இருக்கும். இருக்கட்டும். காரியம் என்ன? அப்போ ஒரு நாள் தாமஸ் பாஸ்டர் வந்தார். ஆஹா, இருதயத்துல ஏசு கிறிஸ்து, முகத்துல பேயா அப்படின்னு. உங்களுக்கு புரியலையா? இருதயத்துல ஏசு கிறிஸ்து, முகத்துல பேயா அப்படின்ட்டார். என்ன பாஸ்டர் சொல்லி, உபவாசம் இருக்கும், தாடி வளர்க்கூடாதுப்பா அப்படின்னார். அவங்க தெரியாதா பாஸ்டர், இப்போ ஜெபம் பண்ணு அப்படின்னார். ஜெபம் பண்ணிட்டு போய் சேவ் பண்ணு அப்படின்னார். சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணார். அவர் உடனே உபவாசம் இருக்கு, யாருக்கு இருக்கக்கூடாது? தெரியக்கூடாது. முகம் வரல இருக்கக்கூடாது, தெரிஞ்சு தெரியாம யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். நல்ல கவனம். அப்ப இந்த தன்மையை நீ வாரத்துல 1 நாளோ 2 நாளோ நீ யாரும் சமத்துல ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணி நீ உபவாசம் இருக்கு, அதுக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் செய்வாரு, தருவார். பாருங்க, இது வெளியங்கரமா பலன் கொண்டு வரும். ஜெபம் கொண்டு வரும், அந்தரங்க ஜெபம், உபவாசமா கொண்டு வரும். அப்போ கவனிங்க. அடுத்தது இன்னொன்னு, அதே மத்தேயு 6:1-4 சீக்கிரம் வாசிங்க.
மத்திய 6:1-4. கவனிங்க 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 மறைச்சா கவனிங்க கவனிங்க. எங்க வீட்டுக்கு ஒரு குர்கா வருவார். நாங்கள் முதல்ல 10 ரூபா கொடுத்தோம், அப்புறம் 20 ரூபா கொடுத்தோம், அப்புறம் 30 ரூபா கொடுத்தோம், அப்புறம் 50 ரூபா கொடுத்துட்டோம். இப்போ அவர் வந்து 50 ரூபா. தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, பொங்கல், வருஷப்பிறப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட கொடுப்போம். அன்னைக்கு எங்கள் அம்மா இருந்திருக்கு, அவர் வந்திருக்கார், நமஸ்தே அப்படின்பார். எங்கள் அம்மா 10 ரூபா கொண்டு போயிருக்கா, சரி இது வேண்டாம் அப்படின்ட்டாரா. இந்த வீட்டுக்காரன் எவ்வளோ தருவாரு? 50 ரூபா தருவார். எங்கள் அம்மா 10 ரூபா கொடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் உங்க ஊர்ல, எங்க ஊர்ல கடலூர்ல வாங்கிட்டு போவோம், திருக்குள்ள இருக்க மாட்டான், வாங்கிட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் இருந்தார். அதுக்குள்ள என் தம்பி பார்த்து கொடுத்துட்டான், வச்சுக்காங்க பண்ணிங்க அவனுக்கு. அவனுக்கு தெரியுது இந்த வீட்டில் 50 ரூபா கொடுப்பான். யாருக்கும் தெரியாம கொடுக்கணும், யாருக்கும் தெரியாம கொடுக்கணும். இதை போல எத்தனையோ ஏழை பிள்ளைகளுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு, விதவைகளுக்கு தான தர்மம் செய்யணும். அதை செஞ்சிட்டா அதற்குரிய பலன் அந்த குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்ப தான தர்மம் பண்ணவர்களுக்கு பலன் உண்டு. கத்த சொல்லுயா. சரி, அடுத்து கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23-24. 2 வருஷம் தான் வேகமா முடிச்சிருவேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23-24. எதை செய்தாலும் யோசுவா கவனி, ஜான் கவனி, யோசுவா கவனி, எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த கவனி, இன்னைக்கு சேகர் மகன் 2 தண்ணி பாட்டில் கொண்டு வந்தான், ஒரு செம்பு கொண்டு வந்தான். அவன் கேட்ட என்ன சொல்லுவான்? பெரியம்மா தந்தா கொண்டு வந்தான். அவன் மனப்பூர்வமா செஞ்சாரா? செய்யல, வழி இல்லாம செஞ்சான். கீதா மௌனம் இன்னைக்கு கொண்டு வந்தான். யாரு யாரோ கொண்டு வந்தானா கொண்டு வந்து தெரியல, கவனியா வரீங்களா? பறிச்சா கொண்டு வந்தான், நான் பார்த்தேன். அப்பப்போ சூட்டி டீக்கெல்ல கொண்டு வருவான். இன்னைக்கு அவன் கொண்டு வரல. அதுக்குள்ள அவன் ஏகப்பட்ட வேலை. அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அவனுக்கு லேட் ஆயிட்டு போட்டு. ஆனா கவனிங்க, இதை தூக்கணும், இதை சேர் போடணும், ஒற்றை அடிக்கணும். ஜோசா கவனி, ஜான் கவனி, செய்யும் போது அப்பாவுக்கா அம்மாவுக்காக ஏனோதானு செய்யாது. இது தேவனுக்காக நியமிக்கப்பட்ட இடம் அப்படின்னு பயந்து. நான் வரும்போது ஒரு இலை கிடந்துச்சு. இப்படிலாம் இலை கிடந்தா தாமஸ் வாட்ஸ் பார்த்தாருன்னா அவ்வளவுதான். அவர் பாய் நேரா போடணும், தப்பா போட்டா அவ்வளவுதான், அவரே எடுத்து திரும்ப போட்டுருவார். ஏன்னா மனுஷனுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்ய. எதை செய்தாலும், இப்ப நீங்க காணிக்கப்பட்டியை போட்டீங்க, நான் சொல்றேன், நீங்க போடும்போது பயமோ பக்தி நிறைந்து போடணும். இந்த காணிக்கப்பட்டியை பரலோகம் பார்க்குது அப்படின்னு போடணும். ஜான் இந்த காணிக்கப்பட்டியில விளையாடாது போடணும். ஆண்டவரே, என் ஏழ்மையில இருந்து, என் கஷ்டத்துல இருந்து நான் என் பிள்ளைய உமக்கு போடுறேன், என்னையும் என் பிள்ளைய அங்கீகரித்து ஆசீர்வதிக்கணும் அப்படி எதிர்பார்ப்போடு போடு. ஆண்டவர் செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்ப எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய். அப்ப கவனிங்க, யாருக்கு பலன் உண்டுன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யறவனுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். நீங்க இந்த திருக்குறளுடைய கன்வென்ஷன்ல இப்பவும் இல்லை,
இப்போ அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு புரியலை. ஏன்னா நான் உள்ள வருவதில்லை. முந்தின நாட்கள்ல 4 நாள் கன்வென்ஷன் நடக்கும். அப்போ இவ்வளவு பெரிய பணக்காரங்க கிடையாது. இப்போ திருக்குமுடி சர்ச்சில் பெரிய பெரிய கொரோனாக்கள் இருக்கான். 12 மாசமும் கன்வென்ஷன் நடத்தலாம். அவ்வளவு பெரிய பணக்காரன் இருக்கான். அப்போ 2 பணக்காரன் தான் உண்டு. 2 டீச்சர் உண்டு. ஒரு போலீஸ்காரன் உண்டு. எனக்கு ஞாபகம் சொல்லு, மீதி எல்லாம் பனையேறி, மீதி எல்லாம் விவசாயி. ஆனா அன்னைக்கு 4 நாள் கன்வென்ஷன் நடக்கும். ஒரு ஆள் மட்டத்துக்கு கிடா இருக்கும். 4 நாட்களும் அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் அங்கதான் இருப்பாங்க. உள்ளி உரிப்பாங்க, வெங்காயம் உரிப்பாங்க, வெள்ளப்பூடு உரிப்பாங்க, காய்கறி வெட்டுவாங்க. ஐயோ, அது நினைச்சா பயங்கரமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தோடு உண்மையோடு செல்ல பார்க்கலாம். அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்புறம் அந்த அந்த விட்டு போன பாத்திரத்தை கழுவுவாங்க, அடிப்படி போட்டு கழுவுவான். ஆனா இப்போ தெரியதனமா பின்னாடி ஓடி பாத்திரம் கழுவுன்னு சொல்லி கூட்டம் ஓட்ட முடிச்சு வந்துருவான். சிவா அம்மா கத்திர சோத்துறா. அப்ப என்ன மனப்பூர்வம் இல்லை. யாருக்கா செய்யல, கத்திரிக்கா செய்யல, மனுஷனுக்கா செய்யறான். அதனால பிரதிபலன் இல்ல. கத்திர சோத்துறா. அதனால நம்ம காரியத்தை புரிஞ்சு நடப்போம். கத்திர நம்மை ஆசீர்வதிப்போம். அடுத்தது கவனிங்க. கத்திர சோத்துறா. ஊழியம் செய்யறவனுக்கு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11, 12 இதான் கடைசி வார்த்தை. என் நிமித்தம் பலவிதமான தீமையான மொழிகளையும் கவனிங்க. ஜான் சொல்லலாம், அவர் எட்டி பார்க்கணும்ல, அதான் போறார் அப்படிங்க. அவர் என்னத்தை கண்டாலும் தெரியாது. நான் மனசுல நினைச்சிட்டேன், சரி என்னன்னு சொல்லிட்டு போ. என்ன பாடுகளை சகிக்கிறவனுக்கு பலன் உண்டு. பொய்யா சொல்லுவான், குற்றப்படுத்துவான், அற்பமா பேசுவான், அற்பமா நடத்துவாங்க. ஆனா என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அப்படின்னா எப்படி செய்யணும்? சிரிக்கணும். இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு நைட்டு பூரா தூக்கம் வராம இருக்கக்கூடாது. அதுக்கு பிரதிபலன் கிடையாது. பொய்யா சொல்லிட்டானா சொல், என்ன சொல் அப்படின்னு செய்யணும். சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இருந்துட்டா பரலோகத்துல இந்த பூமியில பாடுபடுகிறவனுக்கு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க. நான் 9 காரியம் சொல்லிருக்கேன், முடிக்க போறேன். ஏன்னா நீங்க என் பையன் கேட்டான் எப்ப முடிப்பியே அப்படின்னு கேட்டான். முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். இன்னும் பெரிய செய்தி சொல்லலாம், வேண்டாம். ஆனா கவனிங்க, என்ன தன்மைனா பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு சூட்டி அவுட்டு நினைச்சேன். அந்த வேலை நடந்துச்சு. அப்போ ஆஹா இன்னைக்கு எப்படில வராதுக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீ வந்துட்டான், மின்னிட்டான், பலன் உண்டு. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் என்ன சம்பவித்தாலும் சகித்து கொண்டு முன்னேறிட்டா பலன் உண்டு. நான் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறேன். பேரை சொல்ல மாட்டேன், கவனிச்சுக்காங்க. திடீர்னு தான் புருஷனை மனைவி சொல்லுவான், ஏலே அறிவிருக்காலே அப்படின்பாங்க. அப்போ அந்த புருஷன் சொல்லுவான், விசுவாசி, ஏம்மா உனக்கு நான் எப்படி தம்பியாக? புரியலையா? நான் உனக்கு எப்படி தம்பியானே? ஒன்னு எனக்கு மனைவியால கட்டி தந்தாங்க அப்படின்னு சொல்லுவான். இதை நான் ஒரு நாள் வீடு சந்திக்கு போயிருக்கும் போது இது இப்படியே தாண்டவம் ஆடிட்டு, நான் அந்த அக்காவை ரொம்ப பெருசா நினைச்சு வச்சிருந்தேன்.
திடீர்னு கேட்டான். அப்ப இது வழக்கமா கேட்டு கேட்டு பழகிட்டான். நான் கேட்கிறேன், அந்த ஆளு 2 பேருமே பூமியில இல்லை, 2 பேரும் பரலோகம் சேர்ந்தாங்க. அதனால தைரியமா வேற சொல்லலாம், அது நமக்கு தேவையில்லை. இப்போ கதை சொல்றோம். என்ன நடத்துனா, அந்த அம்மா அவரை பார்த்து, அந்த அம்மாவோட அவர் 10 வயசு மூத்தவர், அப்படிங்க அவர் சொல்லுவாரு, ஏன் அம்மா தாயே, உனக்கு நான் என்னைக்கு தம்பியானே, அவ்வளவுதான் நடக்கும். அவ்வளவுதான். என்ன சகிப்பு. நான் கூட அப்படி இதுவரை சொன்னதில்லை, அப்படி சொல்லும்படி அண்ணால் நடந்ததும் இல்லை, அது வேற விஷயம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த பலன் பாடுகளை சகிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடுவோம். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் செய்த கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருது. ஒவ்வொருக்கும் கர்த்தர் பலனை தருகிறார். பாடுகிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா?